அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஜூலை 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெம்மிங் அப்படின்னு பல இசை நுணுக்கங்கள், இசை பற்றி கேட்டிருப்போம், இசை ஒலிகள் பற்றி. அதில் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்ற ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எந்த ஊருக்காரனா? அமெரிக்காக்கார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளரும் சிறந்த பத்திரிகையாளருமான எர்னஸ்ட் ஹெமிங்வே பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாநிலம் ஓக் பார்க் அப்படின்ற ஒரு நகரில் 1899 ஆண்டு பிறக்கிறார். தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன், பெரிய மருது, சின்ன மருது இவங்க கொலை செய்யப்பட்ட வருடங்கள் இந்த ஆண்டுகளில் வர வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் தேடி படிச்சுக்கோங்க. தந்தை மருத்துவர், தாய் இசைக்கலைஞர், வேட்டை, மீன்பிடி தொழில் கற்றார். பள்ளியில் படிக்கும் பொழுதே பள்ளி இதழில் விளையாட்டுச் செய்திகளை எழுதி வந்தார். பட்டப்படிப்பு முடித்ததும் கான்சாஸ் சிட்டி ஸ்டார் என்ற பத்திரிகையில் பணிபுரிந்தார். முதல் உலகப் போரின் போது இத்தாலி இராணுவத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்தார். இவரது சேவைக்காக இத்தாலியன் வீர சாகச பதக்கம் வழங்கப்பட்டது. போரில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது ஏற்பட்ட காதல் தோல்வி அனுபவம் பின்னாளில் எ வெரி ஷார்ட் ஸ்டோரி என்ற நூலுக்கு அடிப்படையாக அமைந்தது. உடல்நலம் தேறியதும் அமெரிக்கா திரும்பினார். டொராண்டோ ஸ்டார் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பாரிஸ் சென்று ஸ்டார் பத்திரிகையின் வெளிநாட்டு செய்தியாளராக பணியாற்றினார். சிறுகதைகள் எழுத தொடங்கினார். 1929 மீண்டும் அமெரிக்கா திரும்பியவர் புளோரிடாவில் குடியேறினார். இங்குதான் எ ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் என்ற நூலை எழுதி முடித்தார். இது மிகவும் பிரபலமாகி இலக்கிய உலகில் இவருக்கு நிரந்தர இடம் பெற்று தந்தது. எழுதுவது போலவே சாகச செயல்களிலும் அதிக நாட்டம் கொண்டவர் இவர். எழுதாத நேரங்களில் ஸ்பெயின் நாட்டின் காளை சண்டை, புளோரிடாவில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு போன்ற பல சாகச செயல்களில் ஈடுபட்டார். ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லி ஆழ்கடலில் இருக்குது. அந்த ஸ்கியூபா டைவிங் அடிக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் ஜாப்பாக கூட இருக்குது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மெரைன் அகாடமி, ஸ்டேட்டில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு மெரிடைம் மெரைன் அகாடமியெல்லாம் வச்சுருக்காங்க தூத்துக்குடி. அங்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலைக்கு போகலாம். ஃபார் ஹூம் தி பெல் டோல்ஸ் என்ற நாவலை 1940 எழுதினார். இது புலிட்சர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது போர்முனை செய்தியாளராக பணிபுரிந்தார். வார் பாயிண்ட் ஜேர்னலிஸ்ட். தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி என்ற நாவலை 1951 எழுதி உலக புகழ் பெற்றார். இது தமிழக பாடப்புத்தகங்களில் பாடமாகவும் இருக்கு. ஒரு பழைய தாத்தாவும் கடலும் அப்படின்ற ஒரு பேரில் எழுதியிருக்கார் தமிழில். இதற்கு புலிட்சர் விருது, இந்த ஓல்டு மேன் சீக்கு புலிட்சர் விருது கிடைத்தது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை கூட 1954 பெற்றிருக்கிறார். சில முறை சாகசங்களின் போது காயமடைந்தார். ஓரிரு முறை விமான விபத்தில் இருந்தும் உயிர் தப்பினார். இதனால் உடலும் மனமும் பலவீனமடைந்தன. மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டார். பாரிஸில் தனது அனுபவங்கள் குறித்து ஏ மூவப்புல் ஃபிஸ்ட் என்ற நினைவு குறிப்பை எழுதினார். தனித்துவமான எழுதும் பாணி, குறைந்த சொற்பிரயோகம் ஆகியவற்றால் இலக்கிய உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இவரது பாத்திர படைப்பு விசேஷமானது. இவரது படைப்புகள், பிரபலமான நூல்கள் தமிழ் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான படைப்புகள் அமெரிக்க செவ்வியல் நூல்களாக கருதப்படுகின்றன. 7 புதினங்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 2 அபுனைவு எனப்படும் நான் ஃபிக்ஷன் நூல்கள், மறைவுக்கு பிறகு 3 புதினங்கள், 4 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் புனைகதை இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய எர்னஸ்ட் ஹெமிங்வே 62 வயசில் 1961ஆம் ஆண்டு சூசைட் பண்ணிக்கிறார். தற்கொலை செய்து கொள்கிறார். ஃபார் ஹூம் தி பெல் டோல்ஸ் அப்படின்ற நாவல் 1940 எழுதுகிறாரு. இது புலிட்சர் விருதுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது, ஆனால் பெறவில்லை. ஆனால்
தி ஓல்டு மேன் அண்ட் சி நாவல் 1951 எழுதப்படுகிறது. இதுக்கு புலிட்சர் விருது கிடைச்சு விடுகிறது. நன்றி, வணக்கம்.